நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா சியரா. தண்ணி மாதிரி சுற்றுது ஸ்டேரிங்கு. இந்த வண்டி எத்தனை பேர் ஓடிருப்பீங்கன்னு தெரியல. இது எல்லா வண்டியிலும் இப்படி தான் இருக்குமா, இந்த வண்டியில் இப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியல. எப்படி வைக்கலாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு வீடியோ இருக்கும், முன்னாடியே ஓடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா சியரா, ஒரு 2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்கானுன்னு பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, கண்ணாடி. நம்ம வந்து எல்லோவே ஆகாது. இதோட பாடி நல்லா தரமான பாடி, ஹெவியான பாடி. இது வந்து 4x4 போட்டிருக்கானா, இது 4x4 கிடையாது. பயங்கரமாக லக்ஸுரியான பவர்ஃபுல்லான ஒரு வண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாடா சஃபாரி, டாடா சுமோ, இவனுங்க எல்லாத்தோட அப்பனே இந்த வண்டி தான். இந்த ரோட்டில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இப்போ கம்மியாயிருச்சு இந்த வண்டி. இந்த வண்டி நம்ம ஃப்ரெண்டோட கேரேஜுக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட குடும்ப வீடியோ எடுத்துறேன்னு கேட்டால் கொடுத்துட்டாரு. வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் வந்திருக்கு, பெயிண்டிங் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. இந்த வண்டியை ஓடின எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது கைஸ், என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்னி வந்து திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதுலேயே ஒரு பூட்டு போகிற மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. அந்த அப்போ 90ஸ்லேயே வந்து எப்படி ஒரு டெக்னாலஜி